இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு குடும்ப ஆட்சி என்பது முற்றிலும் எதிரானது. உலகம் முழுவதும் பாருங்க, அமெரிக்காவிலிருந்து பாருங்க, குடும்ப ஆட்சி என்பது எங்கேயும் கிடையாது. சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கிராண்ட் சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி என்கின்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஒரு தற்கொலை கூட்டம் நம்மை அரசாள்வதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சகோதர சகோதரிகளே, அதை அடியோடு வருகின்றோம். மோடி ஐயா அவரோடு 75 மந்திரிகள் மத்திய மந்திரி சபையில் இருக்கிறாங்க. 76 மந்திரிகள் இருக்கின்றாங்க. யாராவது ஒரு மந்திரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்களாங்க ஐயா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடைக்கோடி அரசு அதிகாரி குரூப் 4 யார் இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டு 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன். ஆனா இன்னைக்கு 230 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, வயதாகி விட்டது, என்னை உடனே ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர் இல்லாம இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க ஐயா, 10 பேர் இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் தீர்ப்பு வரும். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு ஐயா வெளிநாடு போகணும்? புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு, நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன். இந்த பொய்யை யாராவது நம்புவோமா? முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு 10 நாள் ஸ்பெயினுக்கு போறார். ஐயா நீங்க ஸ்பெயின் நடந்து போனதே 10 நாள்ல முடிச்சுட்டு வந்துடலாம். இப்படி தாங்க அவங்க ஆட்சி இருக்குது. பேசுவதெல்லாம் போய் அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. எங்க போனாரு, யாரை பார்த்தாரு, அடுத்து வர்றோம். டிஎம்கே பார்ட் 4 வரும். இன்னைக்கு திமுக கார வந்த பிறகு சென்னையிலே 4 புரோக்கர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க 1 ரூபா கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 புரோக்கரை பார்த்து 40% கமிஷன் கொடுத்த பிறகுதான் அந்த பணம் உள்ள வருங்க. எப்படிங்க பணம் வரும்? 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது சாதாரணமான தேர்தல் இல்லைங்க, அது சரித்திர தேர்தல். சரித்திர தேர்தல். நம்முடைய குழந்தைகள் உலகத்தினுடைய முதன்மை நாட்டிலே வசிக்கப் போகின்றார்கள் என்பதை சொல்லக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். ஐயா 25 ஆண்டுகளுக்கு நமக்கு இலக்கு இருக்கு. 10 ஆண்டுகளாக நம்முடைய வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பட்டு கட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஐயா முடிச்சது? 4 விஷயங்களை மோடி அவர்கள் அறவே வெறுக்கின்றார். 4 விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அகராதியில இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். அந்த 4 விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா அரசியல் இந்த 4 விஷயங்கள் எது வேண்டாம் என்று நினைக்கின்றாரோ இன்னைக்கு தமிழக அரசியல் இந்த 4 விஷயங்கள் கோலச்சிக் கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஏன் நீங்களும் வெறுப்பது குடும்ப ஆட்சி என்பதை அடிப்படையில் வெறுக்கின்றனர். ஒரே குடும்பத்தில் பிறந்ததற்காக சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கிராண்ட் சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் கலைஞர் கருணாநிதி என்கின்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஒரு தற்கொலை கூட்டம் நம்மை அரசாள்வதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சகோதர சகோதரிகளே, அதை அடியோடு வெறுக்கின்றோம். குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் ஆரம்பிக்கலைங்க ஐயா, பட்டி தொட்டி எல்லாம் குடும்ப ஆட்சி நடக்குது. தமிழகத்திலே 12 இடத்துல இன்றைக்கு 3வது தலைமுறை அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் இருக்கிறார். சென்னை தமிழகத்தினுடைய மாநகரத்தை பாருங்க ஐயா, ஒரு மாநகரம் வேகமாக வளர்ந்தால்தான் அந்த மாநிலம் வளரும். சென்னையினுடைய மாநகரத்தை பாருங்க, தென் சென்னையினுடைய எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். தமிழச்சி தங்கபாண்டியன் யாருங்கம்மா? இதற்கு முன்பு மந்திரியாக இருந்த தங்கபாண்டியன் அவங்க பொண்ணு. தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரர் யாரு? தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. பாருங்க, ஒரே குடும்பத்துல நிதியமைச்சர் அண்ணன், தென் சென்னை எம்பி தங்கச்சி, அவங்க அப்பா முன்னாள் அமைச்சர். அப்படியே தென் சென்னையில இருந்து மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா யாருங்க மத்திய சென்னையினுடைய எம்பி? தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அவருடைய பையன், கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம், கலாநிதி மாறன் அவருடைய சகோதரர். அப்படியே மத்திய சென்னையில இருந்து வட சென்னைக்கு போனா வட சென்னையினுடைய எம்பி யாருங்கம்மா? வட சென்னையினுடைய எம்பி கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன். அப்படியே இங்கிருந்து குறிச்சி பக்கத்து கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போங்க, கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி யாருங்கம்மா? பொன்முடி அவருடைய பையன் கௌதம் சிகாமணி. அப்படியே எட்டிக்குறிச்சி வெள்ளூர் தொகுதிக்கு போங்க, வெள்ளூர் தொகுதியினுடைய எம்பி யாருங்க? துரைமுருகனுடைய பையன். இவர்களுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம குழந்தைங்க ஒரு சாதாரண ஒரு கிளர்க் வேலை கிடைக்கணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிடைக்கும்னா மாங்கு படிச்சு விடிய விடிய படிச்சு ஒரு பரீட்சை ரிசல்ட் வராது. 13 மாசமா குரூப் 4 பரீட்சைக்கு ரிசல்ட் இல்ல. ஆனா இவனுங்க எந்த பரீட்சை இல்லாம ஒரு குடும்பத்திலே பிறந்தோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியலை கோலோச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் அடியோடு அதை வெறுக்கின்றோம். சகோதர சகோதரர்,
ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு குடும்ப ஆட்சி என்பது முற்றிலும் எதிரானது. உலகம் முழுவதும் பாருங்க, அமெரிக்காவிலிருந்து பாருங்க, குடும்ப ஆட்சி என்பது எங்கேயும் கிடையாது. தமிழகத்தில் மட்டுமே ஒரு குடும்பம் நம்முடைய வருமானத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார். இரண்டாவது, நாம் வெறுப்பது ஜாதி அரசியலை. இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஜாதி ஆதிக்கமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஜாதி கலவரம், இரட்டை டம்ளர், கோயிலுக்குள்ள போக முடியாது, கொடியேற்ற முடியாது, பேச முடியாது, கை கட்டி நிக்கணும். ஏன் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஜாதி பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்க. எங்களை பொறுத்தவரை அரசியலில் ஜாதி இருக்கக்கூடாது என்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். ஜாதி அரசியல் வந்துவிட்டால் அங்கே வளர்ச்சி இருக்காது என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். ஐயா மோடி அவர்கள் சொல்லுகின்றார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார், நானும் 4 ஜாதியை நம்புகின்றேன் என்று. ஆனால் நாம் நம்பக்கூடிய 4 ஜாதிகள் வேறுங்கம்மா. நாம் நம்பக்கூடிய 4 ஜாதிகளில் முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி, நான்காவது ஜாதி என்பது விவசாயிகள் ஜாதி. இந்த 4 பேருக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி 9 ஆண்டு காலமாக இந்த 4 மக்களையும் மையமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா மூன்றாவது ஊழல். ஐயா ஊழல், குடும்ப ஆட்சியை பற்றி பேசணும், பெருக்கின்றோம் என்று சொன்னோம், தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவது பேசணும் ஐயா ஜாதி அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். மூன்றாவது ஊழல். ஐயா 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடி ஐயா அவரோடு 75 மந்திரிகள் மத்திய மந்திரி சபையில் இருக்கிறாங்க. 76 மந்திரிகள் இருக்கின்றார். யாராவது ஒரு மந்திரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்களாங்க ஐயா? 10 ஆண்டுகளில் ஒரு மந்திரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியை இந்தியாவில் கொடுக்க முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு, எங்க ஒரு அரசு அதிகாரியை கைது பண்ணி 48 மணி நேரம் ஜெயில வச்சா அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றோம். அரசனுடைய ரூல் என்னங்க? அரசுடைய சட்டம் என்ன? கடைக்கோடி அரசு அதிகாரி குரூப் 4 யார் இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டு 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன். ஆனா இன்னைக்கு 230 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, 230 நாள் என்பது 8 மாசம். 8 மாசமாக புலால் சிறையில இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரி என்கின்ற பெயரில மாசம் சம்பளம் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அண்ணன் பொன்முடி அவர்கள் எடுத்துக்கங்க, மந்திரி போய் எம்எல்ஏ போய் வயதாகி விட்டது, என்னை உடனே ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர் இல்லாம இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க ஐயா. 10 பேர் இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் தீர்ப்பு வரும். இதே மாதிரி போச்சுன்னா தமிழகத்தினுடைய அமைச்சரவையில இலாக்கா இருப்பவர்களை விட இலாக்கா இல்லாதவர்கள் தான் அதிகமாக அமைச்சர்களாக இருப்பார்கள். சகோதர சகோதரி, இந்த ஊழல் என்பது அடியோடு இருக்கின்ற உங்களுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம், ஏழை தாயுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம். 4வது அடாவடித்தனம். இப்ப அரசியல்னாவே நல்லவங்களுக்கு வேலை இல்லைங்க. மிரட்டுறது, திட்டுறது, உருட்டுறது, யாராச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா ஆள் வச்சு அடிக்கிறது, லோக்கல் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் ஏன்பா தண்ணி வரல அப்படின்னா உங்களை திட்டுறது, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்பதுன்னு எந்த மக்களுக்கும் புரியல. எம்எல்ஏ பார்க்கவே முடியல, எம்பி யாருன்னே தெரியாது, லோக்கல் கவுன்சிலர் போய் கேட்கறதுக்கு பயமா இருக்கு. அப்ப ஜனநாயகத்துல மக்கள் உங்களுடைய குறையை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அடாவடித்தனமான அரசியல் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 31 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, இந்த 4 தாங்க அடிப்படை வித்தியாசம். நம்முடைய ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அடிப்படையாக இருப்பது, நமக்கு எதிராக இருப்பது, நாம் அவருக்கு எதிராக இருப்பது குடும்ப ஆட்சி, லஞ்சம், ஜாதி அரசியல், அடாவடித்தனம். இந்த 4ஐயும் இந்த தேர்தலில் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சகோதர சகோதரி, ஒரு நண்பர் கேட்டார், அண்ணே வடிவேல் என்ன ஒரு படத்துல சொன்ன மாதிரி 4 ஓட்டு போடணுமா, 4 குத்து குத்துட்டுமா, பனமரத்துக்கு ஒண்ணு தென்னமரத்துக்கு ஒண்ணு 4 போட்டுமான்? அம்மா, இந்த 4ஐயும் எடுப்பதற்கு ஒரே ஒரு ஓட்டு போதும். பாராளுமன்றத்திலே அது மோடிக்கான ஓட்டு. 2024 இந்த 4ஐயும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலிருந்து எடுப்பதற்கு
நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு, ஒத்த ஓட்டுங்கய்யா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை திருப்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. ஐயா, திருப்பத்தூர் வந்தவர்களுக்கு எதற்கு மகிழ்ச்சி என்றால் இது சந்தன மாநகரம். சந்தனமா இருக்கும் ஐயா, மணக்கக்கூடிய ஒரு மாநகரம். நிறைய சந்தன மாலைகள் போட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை உங்களுடைய ஊருக்குங்க ஐயா. 2 மலைக்கு நடுவில் இருக்கு. ஜவ்வாது மலைக்கும் ஏலகிரி மலைக்கும் 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர். அது மட்டும் இல்ல, ஜவ்வாது மலையிலிருந்து எத்தனை ஆறு பாருங்க ஐயா. செய்யாறு, ஆரணி ஆறு, கமண்டல நாகநதி ஆறு, மிருகண்டா நதி, எத்தனை ஆறுகள். ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஐயா. இவ்வளவு வசதிகள் இருந்து, இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்து, இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தனகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு இங்கே அக்கறை இல்லை. ஐயா, இப்ப முதலமைச்சர் எங்க இருக்கிறாருங்க ஐயா? நம்ம முதலமைச்சர் அண்ணே, முதலமைச்சர் துபாய் போனார். நான் சொன்னேன், இங்க பாருங்க, நீங்க துபாய் வந்து முதலீட்டுக்கெல்லாம் போகல, நீங்க குடும்ப ஆடிட்டர் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க, உங்களுடைய பணத்தை முதலீடு பண்றதுக்கு தான் நீங்க போயிருக்கிறீங்க. உடனே திமுக கார சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை இந்த மாதிரி ஓவரா பேசுறாரு, அவர் மேல வழக்கு தொடுப்போம், 200 கோடி ரூபாய் மான நஷ்டம் கேட்போம் சொல்லிட்டு RS பாரதி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சார். நான் RS பாரதிக்கு சொன்னேன், அண்ணே உனக்கு தான் மானமே இல்ல, எப்படி நஷ்டம் நீ கேட்பேன், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அதன் பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், முதல்வர் போனதற்கு முன்னாடி விமானத்துல, தனி விமானத்துல, குடும்பத்துல யார் யாரு போனாங்கிற பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ கையில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், ஆடிட்டர் போயிருக்கிறாங்க, சபரீஷன் போயிருக்கிறாங்க, எந்த ஹோட்டல்ல தங்கினாங்க, யாரை பார்த்தா. இது துபாய் வந்து பழைய கதைங்க ஐயா. போயிட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு டீ செலவு கூட என்ன பணம் வரலைங்க ஐயா. 15 ரூபா கூட துபாயில இருந்து வரல. அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் ஜப்பானுக்கு, சிங்கப்பூருக்கு போனார். நான் முதலமைச்சர் போட்ட கோட்டையெல்லாம் எண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், 32 கோட்டு போட்டிருக்காரு. 32 கோட்டு. 32 கோட்டு போட்டதுக்கு கொஞ்சமாச்சு பணம் முதலீடு வரணும்னே பார்த்து வாங்கி கொடுங்க. அதற்கு முதலமைச்சர் சொன்னார், இல்லப்பா நான் முதலீட்டாளருக்கு போகல, தமிழ்நாட்டில் ஜனவரி மாசம் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம், அதனால அங்க எல்லாம் போய் வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு பண்ணுங்கன்னு கேட்கறதுக்காக போனேன். எதிர்கட்சிய மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, ரைட், விட்டுருங்க, அதையும் மறந்தாச்சு. ஜனவரி மாசம் முதலீட்டாளர் மாநாடு நடந்துருச்சுங்களாங்க ஐயா. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் வெளிநாடு போறேன்னு சொன்னார். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு ஐயா வெளிநாடு போகணும்? எதுக்கு ஐயா போன நீங்க சொல்லு. அண்ணே, புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு, நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன். இந்த பொய்யை யாராவது நம்புவோமா? ஜப்பானுக்கு, சிங்கப்பூருக்கு போகும்பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களை இன்விடேஷன் கொடுக்க போறேன். சரி, பரவாயில்ல, நீங்க சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏத்துக்கிறோம். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு 10 நாள் ஸ்பெயினுக்கு போறார். ஐயா, நீங்க ஸ்பெயின் நடந்து போனதே 10 நாள்ல முடிச்சுட்டு வந்துடலாம். கிழக்கிறது தெற்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 நாள் நடந்து ஸ்பெயினை முடிச்சிடலாம். 10 நாளைக்கு ஸ்பெயின்ல என்னங்க ஐயா வேலை? தெரியாம கேட்கிறேன். இப்படி தாங்க அவங்க ஆட்சி இருக்குது. பேசுவதெல்லாம் போய். அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க ஐயா, எங்க போனாரு, யாரை பார்த்தாரு, அடுத்து வர்றோம், DMK Part 4 வரும். ஐயா, முதலீட்டாளர் மாநாட்டில் சொன்னாங்க, DMK காரங்கள சொன்னாங்க, பாருங்க 6,60,000 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, இது ஸ்டாலின் ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி, எதிர்கட்சி எல்லாம் எங்க மேல பொய் சொல்றாங்க, 6,60,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம். நான் சொன்னேன், ஓவரா பேசாதீங்க, வேண்டாம், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், கம்முன்னு இருங்க அப்படி. அமைச்சர் வந்து, என்ன நீ சொல்ற, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பாரு, 6,60,000 கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்கு. நான் 2 நாள் பொறுத்து பார்த்தேங்க ஐயா, இதுக்கு மேல அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு சொன்னேன், நாம வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசம், பீகாரை பார்த்து DMK கார என்ன சொல்றான், பான் பராக் வாய, பானிபூரி, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கக்கூஸ் கட்ட வர்றாங்க. இதெல்லாம் திமுக காரன் சொல்றான், இதெல்லாம் சொல்றான். நான் சொன்னேன், அண்ணே நீங்க 6,60,000 கோடி முதலீடு வாங்கியிருக்கிறீங்க. போன வருஷம் உத்தரப்பிரதேசத்துல பிப்ரவரி மாசம்
யோகி ஆதித்யநாத் நடத்த முதலீடாளர் மாநாட்டில் எவ்வளவு பணம் உத்தரப்பிரதேசக்கு வந்துச்சான். திமுக காரன் பார்த்தா இவங்க டிராக்கை மாத்தி வேற எங்கேயோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுக்கு 6,60,000 கோடி நமக்கு வந்துச்சு. உத்தரப்பிரதேசல யோகி அரசு போன ஆண்டு நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 33 லட்சம் கோடி ரூபாய் யூபிக்கு வந்துச்சு. நீ யூபியை பார்த்து பான்புராக்கு வாயின்னு சொல்லிட்டு இருக்கிற, அவன் இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமா போன மாசம் வந்துட்டான். நாம 3வது இடத்துக்கு போயிட்டோம். எத்தனை நாளைக்கு நீங்க போய் சொல்லுவீங்க? ஐயா, இன்னைக்கு இந்தியால பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ விஸ்வரூபமான வளர்ச்சியில் இருக்கின்றார்கள். விஸ்வரூபமான வளர்ச்சியில் அதில் உத்தரப்பிரதேசம் ஒரு சாட்சி. தமிழ்நாட்டு முதலீட்டாளர் மாநாடு முடிந்து குஜராத் முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. குஜராத் முதலீட்டாளர் மாநாட்டில் அவர்கள் பெற்ற தொகை 26 லட்சம் கோடி ரூபாய். 26 லட்சம் கோடி ரூபாய் குஜராத். உத்தரப்பிரதேசம் 33 லட்சம் கோடி. நம்ம நாடு தமிழ்நாடு 6,60,000 கோடி. எப்படிங்க ஐயா வளர்ச்சி வரும்? எந்த முதலீட்டாளர் வந்தாலும் என்ன சொல்றாங்க? அப்படியே போய் அண்ணா நகர்ல நம்ம ஆடிட்டு இருப்பாரு பாத்துரு. அப்படியே நம்ம மருமகன் அந்த ஈசிஆர் ரோட்ல உள்ள இருப்பான், அப்படியே ஒரு பார்வை பார்த்திருப்பான். இந்த அண்ணா நகர்ல எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறான், கார்த்திக்னு பையன், அப்படியே போய் பார்த்து, ஐயா நீங்க சென்னையில, நான் சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கட்சி பொறுப்புனால. இன்னைக்கு திமுக கார வந்த பிறகு சென்னையில 4 புரோக்கர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க 1 ரூபா கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 புரோக்கரை பார்த்து 40% கமிஷன் கொடுத்த பிறகுதான் அந்த பணம் உள்ள வருங்க. எப்படிங்க பணம் வரும்? எப்படி பணம் வரும்? யூபிக்கு 33 லட்சம் கோடி போகுதுன்னா 33 லட்சம் கோடி ரூபாய் 1 ரூபா லஞ்சம் கொடுக்காம முதலீடு பண்ணலாம் அங்க போறாங்க. குஜராத்துக்கு 26 லட்சம் கோடி போகுதுன்னா 1 ரூபா லஞ்சம் கொடுக்காம குஜராத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு 6,60,000 கோடி வருதுன்னா இதுலயும் போய் அண்ணா நகர் கார்த்திகை சபரீசனை திமுகவினுடைய ஆடிட்டர் போய் பார்த்து என்னங்க எப்படிங்க நம்ம மாநிலம் வழங்கும் இவங்க ஆட்சியில? இது எல்லாத்தையும் ஒழித்து கட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தல். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம் ஐயா. ஐயா இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஐயா, இது இந்த வருடம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி கூட்டத்தொடர். இன்னைக்கு பாத்தீங்களாங்க ஐயா, மத்தியானம் பாத்தீங்களா டிவியில நம்முடைய ஜனாதிபதி வர்றாங்க பாராளுமன்ற கூட்டத்தொடரை துவங்கி வைக்க. ஜம்முன்னு ஜனாதிபதிக்கு முன்னாடி நம்ம செங்கோல் வருதுங்க ஐயா. செங்கோலை பிடிச்சிட்டு வர்றாங்க. செங்கோலுக்கு பின்பு ஜனாதிபதி வர்றாங்க. இதைத்தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, செங்கோல் வளைஞ்சு போச்சு, செங்கோல் நெளிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு உச்சபட்ச மரியாதையாக பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல நம்ம சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர்ல செங்கோலோட நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தொடர் துவங்கி வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கௌரவ மரியாதையும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய தமிழ் பரம்பரைக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க ஐயா. ஐயா கடைசியாக இன்னொரு குற்றச்சாட்டுங்க ஐயா. இன்னைக்கு நம்ம ஊர்ல குறிப்பாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை இந்த பகுதியில் நிறைய நம்முடைய பழங்குடியின சகோதரர்கள் இருக்கிறார். அவர்களை வளர்ச்சி பாதையிலே அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதிலே மோடி மிக தெளிவாக இருக்கின்றார். தமிழகத்திலே 7 லட்சம் மக்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க ஐயா. 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு பள்ளியை நடத்துகின்றார்கள், ஏகலவ்யா பள்ளி. தமிழ்நாட்டிலே 8 பள்ளி இருக்குதுங்க ஐயா. 8 பள்ளி இருக்கு. அதுல ஒரு பள்ளி உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் விஷமங்கலத்தில் ஒரு பள்ளி இருக்கு, மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏகலவ்யா பள்ளி. 8 பள்ளியில் ஒரு பள்ளி உங்க மாவட்டம் ஐயா. எதற்காக இதை சொல்றாங்க ஐயா? இந்த பள்ளியில பழங்குடியின சகோதரிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி. போன ஆண்டு தமிழகத்தினுடைய 8 பள்ளிக்கூடத்திலிருந்து 15 பேர் ஐஐடிக்கு தேர்வாய் போயிருக்கிறாங்க. ஐஐடிக்கு 15 பேர் தேர்வாய் போயிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம் ஐயா, நீங்க நமக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதல் வேலையை பட்டி தொட்டி எல்லாம் நவோதயா பள்ளியை கொண்டு வருவதாங்க எங்கள் முதல் வேலை. கேந்திர வித்யாலயா பள்ளி இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ தமிழகத்தை இரட்டிப்பு செய்து காட்டுகின்றோம். இரட்டிப்பு செய்யறோங்க ஐயா. எந்தெந்த எம்பி கொடுக்குறீங்களோ கேந்திர வித்யாலயா நாம் கொண்டு வரோம். ஏன்னா ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை
ரூபாய் செலவில்லாம உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் ஏவாவேலு நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில கிடைக்காதுங்கம்மா. மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய மகள் நடத்தக்கூடிய சன்சைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிடைக்காது. ஒரு ஏழை தாயினுடைய மகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய நவோதயா பள்ளியிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலும் இந்த ஐயா அது கிடைக்கும். அதை கொண்டு வருவதுதான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும். கல்வியை தமிழகத்திலே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்த நேரத்தில் இருக்குதுங்க ஐயா. அதனால இந்த அற்புதமான யாத்திரைக்கு மிக எழுச்சியாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா இன்னும் இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-50 நாள் இருக்குதுங்க ஐயா. நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு சொல்லுகின்றேன். இந்த முறை லஞ்சம், குடும்பம், ஜாதி, அடாவடித்தனம் 4ஐயும் ஒழித்துவிட்டு நாம் அனைவரும் மோடியின் பின்னால் நிற்க வேண்டும். மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் மோடி அவருடைய எம்பிக்களாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதில் உங்களுடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் வரக்கூடிய நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, ஜவ்வாது மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும் பொழுது ஜவ்வாது மலையிலே ஒரு இரவு உங்களோடு நான் தங்குகின்றேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு இந்த யாத்திரைக்கு மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வைத்து